அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புலேருந்து பொது இலக்கணம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொது இலக்கணம் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமே இதை தான் முதன்மையாக வச்சுருப்பாங்க. எழுத்து சொல்லு, அதுக்கப்புறம் இந்த பொது இலக்கணம், ஜென்ரலான விஷயம், இலக்கணத்தை பற்றி ஒரு பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பொது இலக்கணம். அது என்னென்ன பொதுவான விஷயம்னா, ஒரு இலக்கணம் நம்ம ப்ராப்பராக நம்ம படிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த இலக்கணத்தில் உள்ள சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் கிடையாது பாருங்கள். இரு துணை அப்படின்னா என்ன, ஐம்பால்னா என்ன, மூவிடம்னா என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது மற்ற பெரிய பெரிய தலைப்புகள், மற்ற இலக்கணத்தை நம்ம பார்த்தோன்னா நமக்கு எளிமையாக இருக்கும். இதில் பாருங்கள், இரு துணை என்னதுன்னா உயர்திணை, ஒரு திணை என்னது உயர்திணை, அக்ரிணை. இப்போ இந்த உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். இப்போ 6 அறிவு உடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை, அதாவது அல்திணை என்றும் வழங்குவர். இப்போ பாருங்கள், இப்போ 6 அறிவு உடைய மக்கள், அந்த 6 அறிவு உடைய மக்களில் யார் யார் வருவா? ஆண் வருவாங்க, பெண் வருவாங்க, இந்த 2 பொது பிரிவினரும் வருவாங்க. அது மக்கள் அப்படிங்கிற இதில் வரும், இல்லை ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பன்மையில் வரும். சரிங்களா? இதுவே அக்ரிணை அப்படின்னா உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும் குறிப்பது தான். இப்போ எடுத்துக்காட்டு உயிர் உள்ளதுன்னு என்னது? ஆடு, மாடு, கோழி, இந்த மாதிரி உயிர் உள்ள ஜீவராசிகள். உயிர் அற்றதுன்னா மரம், செடி, கொடி, மலை, வானம், பூமி, காற்று, இந்த மாதிரி உயிரற்றவை. இவை எல்லாமே எதில் வரும்? அக்ரிணையில் வரும். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று சொல்ல பாருங்கள், இந்த அக்ரிணை சம்டைம்ஸ் பிரித்து எழுதுகளில் கேட்பாங்க. அக்ரிணை பிரித்து எழுதுக அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் நமக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம அக்ரிணையை நம்ம எப்படி பிரிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்ரிணை எப்படி பிரிப்போம்? அல் கூட்டல் திணை அப்படின்னு வரணும். இந்த இல்லு என்னவாயிரும்? அக்கா மாறிடும், அக்ரிணையாக மாறும். இது இந்த திரிதல் விகாரத்தில் மாறுங்கிறது அடுத்தது. சரிங்களா? இது அக்ரிணை, அல் கூட்டல் திணை, அக்ரிணை அப்படின்னு வரும். இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஐம்பால். ஐம்பால்னா என்ன அப்படின்னா, இந்த இரு திணையோட உட்பிரிவு தான் இந்த பால் அப்படிங்கிறாங்க. இந்த பால் பகுப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பால் அப்படின்னா பகுப்பு, பகுத்தல், பிரித்தல், பிரிவு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே உயர்திணை ஆண், பெண், மக்கள் அப்படின்னு சொன்னோம். இதுவே அக்ரிணைன்னா என்ன? ஒரு மாடு, அதாவது ஒருமையில் வர்றது. இப்போ பசு. சரிங்களா? இப்போ இதில் உயிரற்ற பொருளை என்ன வச்சுக்கலாம்? மலை வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மலைனா ஒரே மலையாக வரும், தொடர்ச்சியாக மலைகளும் வரும். இப்போ மலைகள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இரு துணையோட உட்பிரிவு தான் இந்த ஐம்பால் அப்படின்னு படித்தோம். இப்போ இந்த ஆண் அப்படின்னா என்னது? என்ன பால்? ஆண்பால். ஆண், அதாவது ஆண் விகுதி கொண்டு முடிந்தால் அது ஆண்பால், பெண் விகுதி கொண்டு முடிந்தால் அது பெண்பால். இந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பொதுவான ஒரு பிரிவை கொண்டிருந்தால் அது பலர்பால். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உயர்திணைக்கு உரியது. இது ஆண் விகுதியை கொண்டு முடிந்தால் ஆண்பால் எனவும், பெண் விகுதியை கொண்டு முடிந்தால் பெண்பால் எனவும், ஆண் பெண் இரண்டு பொது பிரிவினரை கொண்டிருந்தாலும் சரி, இல்லை ஆண்கள் அப்படின்னு பன்மையை கொண்டிருந்தாலும் சரி, இல்லை பெண்கள் அப்படின்னு பன்மையை கொண்டிருந்தாலும் சரி, அது எதில் வரும்? பலர்பால தான் வரும். இப்போ பாருங்கள், இதுலேயே அக்ரிணைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நேரம் உயர்திணைக்கு பார்த்தோம், இப்போ அக்ரிணைக்கு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படி பார்த்தாச்சா?
இது வந்து உயர்திணைக்கு. அக்ரிணைக்கு பாருங்கள், ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு பசு மட்டும் வந்துச்சுன்னா பசு ஒன்றன் பால், ஏன்னா ஒரு பசு மட்டும்தான் வருது, ஒன்றன் பால். பசுக்கள், இப்போ நிறைய பசு கூட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, பசு கூட்டம் அப்படி கூட ஞாபகம். அப்போ என்ன சொல்றது, பல பசு மாடுகள் வர்றது, நிறைய இது கூட்டமாக வருது, அப்போ இது பலவின் பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பல இது சேர்ந்து வரதுனால அது பலவின் பால். இதில் நம்ம தெளிவு வரணும். தெளிவு வந்தால் தான் நமக்கு பின்னாடி அது அது தன்மை பன்மை தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு அந்த 3 இடங்களை நமக்கு தெரிய வரும். இவங்க இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். உயர்திணை என்றால் உயர்திணைக்குரிய பால் பகுக்கள். ஆண்பால் என்றால் வீரன், அண்ணன், மருதன். இது எல்லாமே என்ன, அது ஒரு ஆண்பால் விகுதியை கொண்டு முடிகிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்பால் மகள், அரசி, தலைவி. இது வந்து ஒரு பெண்பால் விகுதியை கொண்டு முடிகிறது. அடுத்து பலர்பால் பாருங்கள், மக்கள், பெண்கள், ஆடவர் அப்படின்ட்டு பலர்பாலை கொண்டு முடிகிறது. அடுத்து வந்து அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள். நான் சொன்னதான் இங்கே எக்ஸாம்பிளாக வந்திருக்குது பாருங்க. யானை, புறா, அதாவது அக்ரிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். ஒரே ஒரு யானை, ஒரே ஒரு புறா, ஒரே ஒரு மலை அப்படி வந்துச்சுன்னா அது என்னது, ஒன்றன் பால். இப்போ இது யானைகள், புறாக்கள், மலைகள் அப்படின்னு வந்தால் அது என்னது, பலவின் பால். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற தலைப்பு மூவிடம் அப்படிங்கிறாங்க. மூவிடம்னா என்னதுன்னா, அதாவது தன்மை அப்படின்னா எண்ணெயை குறிக்கும், அந்த ஃபஸ்ட் பர்சன் யாரும் அவங்கள குறிக்கும். முன்னிலை அப்படின்னா நான் வந்து யாரை முன்னிலைப்படுத்தி சொல்லணும், எனக்கு முன்பு யார் இருக்காங்களோ அவங்கள குறிக்கும். படர்க்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd பர்சனை குறிக்கும். சரிங்களா, 3ஆம் நபர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்கள தான் இந்த படர்க்கை என்பது குறிக்கும். இது நம்ம கொஞ்ச நாள் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு அட்டவணை கொடுத்துருவாங்க. இப்போ தன்மை, முன்னிலை, படர்க்கை என்பது எந்தெந்த இடங்களில் எப்படி வரும் அப்படின்னா, அந்த தன்மையானது பெயரும் வினையும் கொண்டு வருது. இப்போ பெயர் தனியாக வினை தனியாக படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ரெண்டையும் பெயரை வினையும் சேர்த்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பெயர் வினைகள் வந்து தன்மையில் வருது, ஐ மீன் எண்ணெயில் வருது, நான் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்தேன், யான் வந்தேன், அந்த நான் தான் யானா மாறுது. நாம் வந்தோம், யாம் வந்தோம். சரிங்களா, இந்த நான், யான், நாம், யாம் இது எல்லாமே என்ன குறிக்குது, இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை என்ன குறிக்குது. அந்த வினைகள் பாருங்கள், வந்தேன், வந்தோம், நான் தான் வந்தேன், யாம் வந்தோம் அப்படின்னு இந்த நான் வந்தேன்னு இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். யாம் வந்தோம், நான் தான் வந்தேங்கிறத யாம் வந்தோன்னு சொல்கிறது அந்த நம்மளோட சங்க இலக்கிய காலத்தில், அந்த புராண காலத்திலலாம் வந்த வார்த்தைகள். நெக்ஸ்ட் முன்னிலை. முன்னிலை பெயர் வினை. நீர் நடந்தாய், நீ நடந்தாய், நீர் வந்தீர், நீவீர் சென்றீர்கள், நீர் நீவீர் வந்தீர், நீங்கள் சென்றீர்கள். இது ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறேன். சரிங்களா, பெயர் வினையும். அப்போ நீ என்று நமக்கு முன்னாடி உள்ளவங்களை முன்னிலைப்படுத்தி சொல்வதுதான் இங்கே முன்னிலை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், படர்க்கை. படர்க்கை பெயர் வினை. அவன், அவள், அவர், அது, அவை. ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் மீனிங் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஒருமை பன்மையில் அது, ஏதாவது எங்கன தூ வரணும், எங்கன நான் வரணும், அதாவது அது பறந்தது, பறந்தன அப்படிலாம் எங்கன வரணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், அவன், அவள், அவர் அப்படின்னா அவன், இதை ரெண்டே மேட்ச் பண்ணிக்கலாம். அவன் வந்தான், அவள் சென்றாள், அவர் படித்தனர், சரி அவர் படித்தனர், அது பறந்தது, அவை பறந்தன. இப்போ இது என்ன பறந்தது பறந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறது வந்து ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா, பன்மையில் ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எதில் வரும் முடியும், தூவிட முடியும், அதாவது பறந்தது. இப்போ வந்து ஒரு புறா வந்து மேலே ஒரு புறா பறந்தது, இதே புறா கூட்டங்கள் பறந்துச்சுன்னா பறந்தன. பறந்ததுக்கும் பறந்தனதுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒருமையில் வந்துச்சுன்னா அது அக்ரிணை பொருள், அக்ரிணை தான், உயர்திணை சொல்ல, அக்ரிணை பொருள் என்ன சொல்கிறாங்க, ஒருமையில் வந்துச்சுன்னா, சரி ஒருமையில் வந்தால் அப்போ புறா பறந்ததுன்னு வரணும்.
இப்போ புறா கூட்டங்கள் இல்லை புறாக்கள் பறந்தன அப்படின்னு பன்மையில் வந்தால் அந்த பறந்தன, சென்றன, நடந்தன அப்படின்னு வரணும். இது நமக்கு சில இடத்துல குழப்பம், அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து பாருங்கள், வலு வளா வலு அமைதி. இதை ஷார்ட்டாக சொல்கிறேன், வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வலு சொல்லிக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கும்போது வலு தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அது பார்க்கலே போகலாம். அதாவது இலக்கண முறையுடன் இருக்காது, இலக்கண முறையின்றி, சரிங்களா? இங்கே இலக்கண முறையுடன் கொடுத்துருக்காங்க, இது வேண்டாம். இதுதான் வளாவுக்கான டெஃபனேஷன். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். வலுனாலே குற்றம் என்று பொருள், பிழை, அங்கே குற்றம் ஏதோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இலக்கண முறையே இருக்காது, முறையே இல்லாமல் பேசுகிறதும் எழுதுவதும் என்னாகும்? வலு எனப்படும். வளா சொல்கிறேன் பாருங்க, இலக்கண முறை ப்ராப்பர் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளா. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டெஃபனேஷன் சில நேரத்தில் கொடுத்து இந்த டெஃபனேஷன் இது எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எல்லாத்துக்குமே டெஃபனேஷன் படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்து தேர்ட் ஒன்று வலு அமைதின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவை இலக்கண பிழை அதாவது இலக்கண பிழை இருந்தாலும் நம்ம இலக்கண ஆசிரியர்கள் ஏதோ ஒரு காரணம் கருதி என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. அவ்வாறு அதை ஏற்றுக்கிறது தான் வலு அமைதி எனப்படும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் பாருங்கள். இந்த வலு அமைதி எதில் வரும், வலு வளாலாம் எதில் வரும்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு துணையிலையும் வரும், ஐம்பாலை வரும், 3 இடத்துலையும் வரும். அது எந்த இறந்த காலமாக எந்த காலம்னு காலத்தை காட்டும். வினாவா விடையாக வரும், சரிங்களா? அப்புறம் மரபு ஆகிய 7 தொடர்களில் இந்த வலு வளா வரும். அதுதான் கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இப்போ வலு வளா இதை முடிச்சுட்டு வலு அமைதி போகலாம். இப்போ திணையில் வலு வந்திருக்குது, செழியன் வந்தது அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் நம்ம நிறையா வார்த்தைகள் நம்ம பேசுகிறது எல்லாமே வலுவில் தான் பேசுவோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மூத்த பையன் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கும்போதும் நம்ம மரியாதை கருதி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தான் தம்பி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் தம்பி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தம்பின்னு உயர்திணையை சொல்கிறீங்களா இல்லை வந்துச்சுங்கிற அக்ரிணையை சொல்கிறீங்களா? சரிங்களா? அதுதான் வலு. இப்போ தான் தம்பி வந்தான், இல்லை செழியன் வந்தான், இல்லை முருகன் வந்தான், கண்ணன் வந்தான் என்று எந்த பாலை கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அந்த பால்லே விகுதி பெறுற மாதிரி வந்தால் அதை ப்ராப்பராக சொன்னால் அதுதான் என்ன சொல்கிறாங்க, கரெக்டான சொல். அதை தான் வளா நிலைங்கிறாங்க. இப்போ அதில் மிஸ்டேக்கோட இப்போ செழியன் வந்தது அப்படின்னா, செழியன் என்பது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடியது. வந்தது என்பது என்ன அப்படின்னா அக்ரிணையில் ஒருமையை குறிப்பது. இப்போ அக்ரிணையும் இல்லாமல் உயர்திணையும் இல்லாமல் அக்ரிணையும் இல்லாமல் ஒரு புது திணையாக சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ செழியன் வந்தது என்பது இங்கே வந்தது என்பது மிஸ்டேக்காக இருக்கிறதுனால இது வலு. ஆக்சுவலி எப்படி வரணும், செழியன் வந்தான். அடுத்து பாருங்கள், கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது பெண்பால் தான் பயின்று வந்திருக்குது. அப்போ உண்டாள் அப்படி தான் வந்திருக்கணும். உண்டான் என்று ஆண்பால் வினைமுற்று விகுதியை கொண்டு முடிகிறது. அதனால் இது வலு. இங்கே பாருங்கள், வளாவில் பாருங்கள், கண்ணகி உண்டாள் அப்படின்னு சரியாக வந்திருக்குது. இடம் பாருங்கள், நீ வந்தேன் என்று வருவது வலு. நீ வந்தாய் அப்படின்னு வரதான் வளா. காலத்தை பாருங்கள், நேற்று வருவான். அங்கே ஆக்சுவலி எப்படி வரணும், நாளை வருவான் அப்படின்னு வரணும். இங்கே நேற்று வருவான் என்பது நேற்று வந்தான் என்று வருவதுதான் இங்கே வளா. அடுத்து வினா பாருங்கள், ஒரு விரலை காட்டி ஒரே ஒரு விரலை காமிச்சு இது சின்னதாக பெருசான கேட்குறது என்னது, குற்றம், அதாவது வலு, மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விரலை எப்படி வச்சு எப்படி கம்பேர் பண்ணுவாங்க, 2 விரலை காமிச்சு இதில் எது சிறுசு பெருசுன்னு கேட்டால் தான் அது சரியானது. அப்படி கேட்பதான் வளா அப்படின்னு சொல்கிறாங்க. விடை பாருங்கள், கண்ணன் இங்கே இருக்கிறாரா என்று கேட்பதற்கு கண்ணாடி பையக்கூடி இருக்கிறார். இப்போ நம்மளே இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எல்லா வார்த்தைகளும் வளா தான், வலு தான். இப்போ இப்போ எங்கள் அம்மா எங்ககிட்ட இந்த இப்போ தான் பைக்கில் வச்சுருந்தேன் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா.
இப்போ அது என்னது எங்கே கண்ணன் எங்கன்னா அவன் அங்கே போயிருக்கான் இங்கே போயிருக்கான் அப்படிங்கிறத அந்த வினாவுக்கு ஏற்ற விடையாக வரும். கண்ணாடி பைக்குள்ளே இருக்கிறான்னா கண்ணை தூக்கி கண்ணாடி பைக்குள்ளே எப்படி வைக்க முடியும்? அந்த வினாவுக்கு ஏற்ற பொருத்தமான விடையை சொல்லாமல் இருப்பது வலு. அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறான் என்பதற்கு வீட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறதான் இங்கே வளா. அடுத்து மரபு பாருங்கள், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று சொல்லுவாங்க அப்படின்னு வந்துருக்குது. அப்போ தவறு, தென்னந்தோட்டம் கிடையாது, தென்னந்தோப்பு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு படிக்கிறது என்னமோ சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அதுவே கொஷினாக வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ படிக்கும்போது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன பார்த்தோம்? இந்த வலு வளா வந்து இந்த 7 இடத்துல பயின்று வர்றதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வலு பார்த்தாச்சு, வளா பார்த்தாச்சு. இப்போ நம்ம வலு அமைதி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இலக்கண முறைப்படி வந்து பிழை உடையது. எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்குவோம். ஏன்னா நம்ம இலக்கண ஆசிரியர்களே ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வாறு ஏற்றுக்கொள்வது வலு அமைதி எனப்படும். இந்த வலு அமைதி ஒரு 5 வகையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு துணை வலு. இது எல்லாத்துக்குமே தெரியும், எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இருக்கிற இடத்துல மட்டும் நான் கொடுக்குறேன். என் அம்மே வந்தாள் என்று, என் அம்மைங்கிறது யார்? என் அம்மா அப்படின்னு ஒரு பெண்ணை குறிக்கும். வந்தாள், என் அம்மே வந்தாள்னா எங்கள் அம்மா வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு வருது, அதை நம்ம வளர்க்குற மாடு மேய்ஞ்சிட்டு வருது, நம்ம சந்தோஷமாக என்ன பார்க்குறோம்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு மாடு கண்டு போட்டுருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் வீட்டு லட்சுமி கண்டு போட்டிருக்குது, நாங்கள் சீம்பால் அப்படிங்குவோம். அப்போ இந்த இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு என்னது லட்சுமி கண்டு போட்டுச்சு சீம்பால் கொடுக்குறாங்களா அப்படின்னா, அந்த லக்ஷ்மி என்ற பெண்பாலை குறிப்பது அந்த வீட்டில் வளர்க்கும் பசுமாட்டை குறிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உவப்பின் காரணமாக, மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் காரணமாக அக்ரிணைக்கு உயர்திணையின் பெயரை வைத்து அழைப்பதுதான் திணை வலு. அடுத்து பாருங்க, பால் வலு. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. யார? என் செல்லம், என் தங்கம், என் வைரம், என் மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சுறோம். ஒரு குழந்தைய வந்து நம்ம பாசமாக ஒரு தாயார் கொஞ்சுறாங்க. என் கண்ணா, என் கண்ணே, என் மணியே, கண்ணா அங்கே வாடா கண்ணா அப்படின்னு கொஞ்சுறோம். சரிங்களா? அப்போ வந்து அந்த குழந்தை என்னமோ பெண்பால் பிள்ளை தான், ஒரு பெண் பிள்ளை தான். நம்ம என்ன பண்ணுறோம்? அதற்கு மாறாக ஆண்பாலை கொண்டு அதன் மேல் வச்சு நம்ம கூப்பிடுறோம். பெண்ணை ஆணாக கருதி நம்ம கூப்பிடுறோம். வாடா கண்ணா வாடா ராசா என்பது பெண்பாலை ஆண்பாலாக நாம் அழைக்கிறது என்னது? பால் வலு அமைதி. அடுத்து இடவலு பாருங்கள். மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் அந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இடவலு அமைதின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க நம்மளை பற்றி தெரியாத ஒரு ஊருக்கு புதுசாக வர்றவங்க பற்றி சில பேர் என்ன சொல்லுவாங்க? தன்னை வந்து புகழ்ந்து சொல்லணுங்கிறதுக்காக, அவர் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவருங்க, அவர் அப்படிப்பட்ட ஆளுங்க, அப்படி ஒரு கௌரிமான் பரம்பரைங்க, அப்படின்னு நிறைய ரீல் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஆகோ ஓஹோன்னு அந்த காலத்திலே வாழ்ந்தவங்க பரம்பரை அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே எதில் வரும்? இடவலுவில் தான் வரும். தன்னை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நானுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? அதை விட்டுட்டு தன்னை வந்து ஒரு படற்கையாக வச்சு, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் அவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த நல்லவரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா? சும்மா ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். சரிங்களா? அந்த மாதிரி வர்றது என்னது அப்படின்னா இடவலு அமைதி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கால வலு அமைதி அப்படின்னா ஒரு காலத்தை, அதாவது நேரத்தை குறிப்பிட்டு சொல்வது. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்றதில் நாளை வருகிறார் எப்படி வரும்? நாளை வருவார்னு தான் வரணும். சரிங்களா? வருகிறார் அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயலை நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். பெண்மோ அவர் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நிகழ்காலத்தை குறிப்பிடுது. அவர் என்ன சொல்கிறாங்க? இங்கே நாளை என்ற எதிர்காலம் வந்ததனால் இங்கே வருகிறார் என்ற நிகழ்காலத்துடன் நமக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இது தவறு. அப்போ குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என்பது தான்
சரியான கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலத்தை குறிப்பிட்டு சொல்வதால் இது கால வலு அமைதி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மரபு வலு அமைதி. இப்போ நமக்கு சில வார்த்தைகள் தெரியும். மயில் அகவும், சிங்கம் கர்ஜிக்கும், நாய் குரைக்கும். அடுத்து வேறு என்ன சொல்லலாம், குயில் கூவும், அப்புறம் கோழி கொக்கரைக்கும், சேவல் குயில் கூவும், கோழி கொக்கரைக்கும், சேவல் கூவும் அப்படின்னுட்டு இந்த மரபு தான் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், சின்ன கிளாஸ்லேயே. இது நம்ம படித்த எல்லாத்தையுமே நம்ம டெய்லி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா? கிடையாது. இப்போ மழை வர மாதிரி மேகமூட்டமாக இருக்கும்போது மயில் அங்கிட்டு ஏதாவது ஒன்று அகவும், கத்தும். நம்ம என்ன சொல்லணும், இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி தான் சொல்ல முடியும். அப்புறம் மயில் கத்துது பாரு, இப்போ மழை வரப்போகுதுன்னு சொல்லுவோம். மயில் கத்துதுன்னு சொல்லக்கூடாது, மயில் அகவுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த மாதிரி அந்த மரபாக வரக்கூடிய சொற்களுக்கு பதிலாக வேறு ஒரு சொற்களை நாம் போட்டு சொல்லுவது மரபு வலு அமைதி. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, பாரதியோட பாட்டு. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் அப்படின்னா பாரதியோட பாட்டு. என்னடா, பாரதி தமிழோட உச்சத்தை தொட்டவர், தமிழுக்கே தொண்டாற்றிய ஒரு புலவர். கத்தும் குயிலோசை, குயில் கத்துமா, குயில் கூவும். ஏன் இப்படி எழுதிருக்கிறாரு? அப்போ பாரதியே மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கக்கூடாது. சில விஷயத்துக்காக வலுவமை தான் பார்த்துட்டு வரோம், சரிங்களா? பிழையாய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம இலக்கண ஆசிரியர்கள் சொன்னதுனால என்ன பண்ணுறாரு, பாரதியும் ஒரு பாடலோட சுவைக்காக கத்தும் குயிலோசை அப்படின்னு ஒரு ரைமிங்காக வச்சுருக்கிறாரு, சரிங்களா? அடுத்து இந்த 5 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வலு அமைதி. சம்டைம்ஸ் வலு அமைதியோட வகை கூட கேட்பாங்க, சரிங்களா? நம்ம எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியாதுல்ல. 5 அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். இது ரொம்ப முக்கியமான பாடம். இதில் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சரிங்களா? மறுபடியும் நீங்கள் வீடியோவை கேட்டுட்டு நல்ல புக்கை வச்சு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. இல்லை புரியலையா, அகெயின் மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி கேளுங்க. நல்ல இலக்கணம் படிங்க, இலக்கியம் படிங்க, மற்ற செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் எல்லாமே புக்கில் கடைசி பக்கம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். கடைசியில் கொடுத்துருக்க திருக்குறள் வரைக்கும் நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அட்டப்பகுதியில் அந்த கடைசி பகுதியில் இருக்கிற திருக்குறளில் கூட கொஸ்டின் வினாக்கள் வருது. ஆமாம், அந்த கடைசி திருக்குறளில் கூட வினாக்கள் எடுக்கிறாங்க. அதனால் நம்ம இதுதான் வரும் இதுதான் வராதுன்னு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அட்டன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இன்னும் ஒரு இலக்கண வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.